ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி ஒரு புத்திசாலியான ஆடு அதை பற்றின கதை பார்க்கலாமா? ஒரு விவசாயி ஒரு ஆடு அப்புறம் 2 குட்டிங்களை வளர்த்துட்டு வந்தார். பக்கத்துலேயே ஒரு பெரிய காடு ஒன்று இருக்குது, அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடு பெரிய ஆடு சொல்லி வச்சிருந்துச்சு. ஆனால் விவசாயி ஒருத்தர் பக்கத்தில் உள்ள காடு நல்ல செழிப்பாக இருக்காமே அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரே ஆசை. அங்கே போய் பார்ப்போம், அங்கே போய் ஏதாவது சாப்பிட கிடச்சா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஓனாய் ஒன்று அதை பார்த்துருச்சு. ஆஹா, நேற்று நம்மளுக்கு பிறந்த நாள், ஆனால் இன்றைக்கி தான் செலிப்ரேட் பண்ணுறக்கு ஆட்டுக்குட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட போகும்போது டக்குன்னு அந்த அம்மா ஆடு ஓடியாந்துருச்சு. இங்கே பாரு, நீ ஒரு குட்டி ஆடுடைய வீரத்தை காமிக்கணும். இந்த காட்டில் உள்ள எல்லா விலங்கையும் அடித்து சாப்பிட்ற சிங்கம் இருக்கான், அவனை போய் முதல்ல கொண்டினாதான் நீ ஃப்ரீயாக சுற்றலான்னு சொல்லி உசுப்பேத்தி விட இவங்களும் போக அந்த சிங்கம் இதை அடித்து சாப்பிட்ருச்சு. உடனே ஆட்டுக்குட்டியை விரட்டிக்கிட்டு சிங்கம் வந்துருச்சு. நீ தானே அவனை அனுப்பி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த ஆடு ரொம்ப புத்திசாலித்தனமாக, ஐயா, நான் உங்கள் மனைவியோட ரொம்ப சிநேகிதி தெரியுமா, வேணும்னா நீங்கள் காக்கா கிட்ட கூட கேட்டு பாருங்களேன், அவனுக்கு தான் தெரியும்னு சொல்ல காக்காவும் காக்கான்னு கத்த. உடனே நல்ல வேளை நான் உன்னை பார்த்ததை நீ சொல்லி கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் போயிருச்சு. உடனே தன்னோட ஆட்டுக்குட்டியை கூட்டிக்கிட்டு வீடு போய் சேர்ந்துருச்சு. பார்த்தீங்களா, இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்ததுனால தான் தன்னோட குட்டியை காப்பாற்றி இந்த ஆடு கொண்டு வந்து